உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதத்தினுடைய பலன்கள், டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்பது எல்லாருக்குமே எதிர்காலத்தை துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மிதிக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக அந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. அதற்கு முன்னதாக உலக மக்கள் நீங்கள் எத்தனையோ வித கஷ்டங்கள் கடந்த ஒரு 5 மாதங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பல பிரச்சனைகள்லாம் ஒரு 5 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த காலங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்துருச்சு. மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சனி வக்ரனுடைய காலங்கள். ஒரு 5 மாதங்கள் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அதாவது பொதுவாக இந்த காலங்கள், கடந்த காலங்கள் ஒரு 5 மாதங்கள் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் தொழில் சரியாக ஓடாமல் தொழில் பாதிப்புகள், சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொழிலை இப்படி சரி பண்ண முடியுமா, அப்படி சரி பண்ணுமான்னு தேவையில்லாத கடனை வாங்குறது, 4 பேர் 4 வித ஆலோசனை கொடுப்பது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொழிலுக்கு யாராவது ஆலோசனை கொடுத்து இந்த தொழில் உனக்கு எப்பா இந்த மாதிரி பண்ணு, குறைஞ்சது ஒரு 10 லட்சம் போடு, நல்லா சூப்பராக வந்துடுவேன் அப்படின்லாம் ஐடியா கொடுத்து அந்த 10 லட்சம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒன்றும் நடத்தாமல் நடத்த விடாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள், கடந்த காலங்கள் வக்ரமான காலம், சனி வக்ரமான காலம், நிறைய பேருக்கு சோதனை. சில பேருக்குல சாதனைகள், சில பேருக்கு இருக்குது, சோதனைகள் சில பேருக்கு. அதில் நிறைய பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. சனி வக்ர காலத்தில் குடும்ப கஷ்டங்கள், கடனுக்கு மிகப்பெரிய கடனுக்கு மேலே கடன்லாம் ஆகிப்போச்சு. கடனை ஆகி நிம்மதி இழந்து ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள். அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு பேசி முடித்து கல்யாணம் முடித்து, அது ஆம்பளை பையன் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையும் அடிச்சிருப்பாங்க. பத்திரிக்கை அடித்து இந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனையிலாக ஏமாற்றம், ஒரு பையனை நம்பி காதல் பண்ணி அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் ஒரு பையன் பொண்ணை நம்பி காதல் லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறான். இப்படி பொண்ணு பையனை ஏமாத்துறது, பையனை பொண்ணு ஏமாத்துறது, காதல் ஏமாற்றங்கள், காதல் தோல்விகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்களாக கடந்த காதல் தோல்வி. அதே அரசு வேலைக்கு பணம் கட்டி அந்த பணம் ஏமாற்றம், பணத்தை திரும்ப வாங்க முடியல, இதெல்லாம் கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்கு. சொத்து ஏமாற்றம், இப்படியெல்லாம் பல சோதனைகள், வேதனைகள். அப்படி ஒருத்தெல்லாம் இப்போ பிரமாதமாக நான் பேசியிருப்பேன், அவனை தொழிலில் அவனுக்கு அப்படி பண்ணி கொடுத்துறேன், இப்படி பண்ணி கொடுத்துறேன், அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனை நம்பி நம்ம காசை போட்டு பணத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆக இப்படியெல்லாம் கடந்த காலங்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனை வேதனை கொடுத்த காலங்களாக அமைந்திருக்கிறது. கடனுக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. சில பேருக்கு கல்யாணம் வாங்கி கடன் ஒன்றை கட்டி கொடுத்துருப்பாங்க கல்யாணம், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கடனை வாங்கி கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் நெருக்கடி, பொண்ணு வீட்டுக்கு சொல்ல முடியாது, பொண்ணுக்கு தகவல் சொல்ல முடியாது.
எப்படியா அந்த பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அந்த பையனுக்கு எப்படியா முடிச்சுவோம். அந்த கடனை அடைக்க முடியாது, அந்த கடன் ப்ரெஷர் எப்படியா கல்யாணம் முடிச்சிடுவார். அப்போ அதே நேரத்தில் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய செய்முறை அந்த பையனுக்கு ஏதோ செய்யணும்னு ஒத்துக்கிட்டு இருப்பான், அதுக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் நடந்து சரி. இப்போ இப்படிப்பட்ட வேதனைகளும் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம் என்ன? இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல கல்யாணம் முடியலையா, வேலையை இந்த மாதிரி பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, தொழில் நாளுக்கெல்லாம் நட்டமாகுதா, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன சொல்கிறேன், அதாவது பழக்கமாக இந்த ஒரு உறுதி உத்தரா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன், அது சிலருக்கு கொஞ்சம் என்ன அவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பிரம்மசக்தி ஜோதிடத்தின் மூலம் எனக்கு இருக்கக்கூடிய உறுதி, இறைவன் கொடுத்த சக்தி, அந்த பிரம்ம சக்தியின் மூலம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் சரியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அப்போ என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னது நடக்கணும். அந்த உறுதி உத்தரவாதத்தோட இந்த உறுதியோடு நான் பேசிட்டு இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்னை பார்த்து நடக்கலன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த உறுதியா இருக்கேன். இது மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம், புரிஞ்சுட்டீங்களா? அதை இன்னைக்கு உலகத்தில் இங்கே அங்கே பார்த்து அலைஞ்சு இங்கே பார்த்து அலைஞ்சு நடக்கல, இங்கேயும் பார்த்து நான் நடக்கலை என்று வரக்கூடாது. அந்த வேதனை அந்த நான் உறுதியாக இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிலருக்கு அது யாருக்கும் தெரியும். அவங்களுக்கு என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்ன காரணம் பார்க்குறேன். எல்லாம் உங்களுடைய கஷ்ட வேதனைகளாக பார்க்குறேன். இங்கேயும் வந்து நீங்கள் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது தான் அந்த இந்த வேதனையோட உங்கள் வேதனைலாம் நான் மனசில் சுமந்து தான் அதை சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? என்னது 30 ஆண்டு அனுபவத்தில் பார்த்தேன். புரிஞ்சுட்டீங்களா? அதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதை உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு எல்லாம் சொன்னது நடக்கும். அதுதான் இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜன் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். இன்றைய தினம் நாம் என்ன ஒரு சிறப்பான பலன்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு, டிசம்பர் மாத பலன்களுங்க. டிசம்பர் மாதம் என்பது அடுத்த ஆண்டினுடைய திட்டங்களுக்கு அடித்தளமிடுகின்ற அமோக வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த திட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம். கெட்டவையெல்லாம் அது கெட்டுவிடும், கெட்டவை கெட்டுவிடும், கெட்டிவிடும் ராஜயோகம். கெட்டவை கெட்டிவிடும், அதை சொல்லாங்க. கெட்டவன் கெட்டிவிட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்டவை ஒரு ஃபினிஷிங், ஒரு ஃபைனல் ஆகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மாதத்துடைய பலன்கள் இன்னைக்கு மிதுன ராசி ரொம்ப வேதனைங்க. நிறைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், கணவன்மை பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு அவங்க படுற கஷ்டம் ரொம்ப வேதனையான கஷ்டம். மிதுன ராசிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு குடும்பம் ஒன்று சேர முடியாமல் ரொம்ப வேதனை. குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, வேலை இழப்பு, வருமானம் இழப்பு. என்னங்கய்யா ஏன் அப்படி நடக்குது? ஒரு 5 மாதங்கள் அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம். அதாவது புத்தியை இழந்து போயிடறாங்க பேர். அதாவது அதாவது சில கிரகங்கள் இருக்கும் பொழுது சுய புத்தியை இழந்துருவாங்க, செய்யக்கூடாத செஞ்சு மாட்டிக்கிடுவாங்க. நல்ல தொழில் நல்ல டாப்பில் போயிருக்கோம்,
அதெல்லாம் இந்த கொஞ்ச காலம், ஒரு 5 மாத காலங்கள்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவமானம், பொருளாதாரத்தில், வியாபாரத்தில், குடும்பத்தில் அவமானங்கள், நிம்மதி இழப்பு. சரிங்க, இனி எப்படி இருக்கும் அப்படின்னு போனால், அதான் பட்டுட்டீங்கல்ல, அப்போ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நடக்கணும்ல. அதுதான் இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லாம் இனிமேல் அடுத்த வருஷம் பிறக்க போதே, இந்த வருஷத்தோடு எல்லாம் முடியட்டும், போனது போகட்டும் அப்படின்னு ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதம் தான் அந்த மிதுன ராசிக்கு ஏற்பட போகுது. கொஞ்சம் காலங்கள் உங்களுக்கு அதெல்லாம் நல்லது நடக்க போகுது. ஏன்னா இப்போ உங்களுடைய சனியுடைய பார்வை உங்களுக்கு விழுந்துக்கிட்டே அது மாறப்போகுது. அது இருக்க உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும். சாதாரண பார்வையில் கொடூரமான சனியுடைய பார்வை. அது கடந்த 5 மாதங்கள் பாடுபட்டாச்சு. அது இன்னும் இந்த சனிபாவோட வக்ரங்கள் மாறும். ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் தருகின்ற அதெல்லாம் கெட்டவன் கெட போகிறான். கெட்டவன் கெட்டுவிட்டால் கிட்டிதும் ராஜயோகம். அதே போல தீய சக்தியில் அழியக்கூடிய நம்ம ஆட்டி படைக்கக்கூடிய கெட்ட கிரகங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தக்கூடிய காலங்கள் வரப்போகிறது. ஆக புதிய திட்டங்கள், அதாவது மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு புதிய மாற்றம் நிச்சயமாக இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. சரி, கோணது போகட்டும். இனி நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் இனிமேல் இன்னொரு புதிய நல்ல வேலைக்கு போவோம். நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். அதில் மாற்றமே இல்லை. பார்க்குற கம்பெனியில் பிரச்சனை. சரி, இன்னி போகிற இடங்கள்ல நல்ல சம்பளம் கிடைக்குமா? இல்லை வீட்டில் ஒரே பிரச்சனை. அந்த பிரச்சனையே சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். கண்டிப்பாக சரியாகும். சனியினுடைய பார்வை சாதாரண பார்வை இல்லை. ஆராடப்பட்ட நம்மளை படைத்த ஈசனையே சரிமான ஆட்டி வைக்கும்போது நம்மளெல்லாம் விடுமா? நம்மை படித்த ஈசனையே சரிமாக ஆட்டி வைக்கும் பொழுது அவரையே திருவோடு வைக்கும் நிலை. அப்போ நம்மளை எப்படி விடும்? பட்டாச்சு, அத்தனையும் பட்டாச்சு. ரொம்ப கஷ்டம், வேதனைகள். சரி, இப்போ இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் அப்படின்னா அந்த குடும்பஸ்தானத்தில் லாபாதிபதி உங்களுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு மாற்றம், வருமானம், முன்னேற்றம், குடும்ப பிரச்சனைகள் தீர்வுது. அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு இப்போ ஒரு அருமையான காலங்கள் மாறப்போகுது. ஏன்னா மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் அதிபதி செவ்வாயால் பார்க்கப்படுவது. நல்ல கவனிங்க, மிதுன ராசிக்கு அந்த 6ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கும் பொழுது எதிர்பாராத யோகங்கள், பண வருமானங்கள், முன்னேற்றங்கள் நிச்சயமாக எதிர்பாராத அளவுக்கு எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும். ஒரு 5ஆம் அதிபதி வலிமை அடையும் பொழுது ஒரு இடத்துல வலிமை, அது எந்த இடத்துல உங்களுக்கு மகரத்தில் வலிமை அடைந்து இருக்கும் பொழுது லாபாதிபதியால் பார்க்கும் பொழுது, 5ஆம் அதிபதி லாபாதிபதியால் பார்க்கும் பொழுது, லாபாதிபதியார் செவ்வாய் உங்களுக்கு மிதுன ராசிக்கு லாபாதிபதி. அவர் எங்கேருந்து பார்க்குறாரு? குடும்ப வருமானம், அதாவது தனம், வாக்கு, வருமானம், வியாபாரம், அந்த வாக்கு வருமானம், அந்த இடத்துல செவ்வாய் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு திடீர் வருமானம், திடீர் சொத்துக்கள், திடீர் வாகன யோகங்கள் என்று நிச்சயமாக பெறக்கூடியதான் அந்த டிசம்பர் மாதத்தை நிச்சயமாக இயக்கூடும். எப்பவுமே ஒரு ஒரு புத்தாண்டு பிறக்க போகுதுன்னு அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் சில பேருக்கு நல்லது நடக்கும். அது நிச்சயம் மிதுன ராசி நடக்க போகுது. நல்ல தொழில் மாற்றங்கள் ஏற்பட போகுது. கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் மாறப்போகுது. நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க, வேதனையை சந்திச்சிட்டிங்க, அது மாறப்போகுது. எங்கெங்கே நாங்கள் ஜாதகத்தை பார்த்து அடுத்து போயிட்டோம். இதை செஞ்சால் சரியாக வருமா, அதை செஞ்சால் சரியாக வருமா, ஒன்றும் நடக்குது. பாருங்கள், பையனுக்கு
கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி நிறைய பொண்ணுன்னு பார்த்து வயசு 31 வயசு ஆகிப்போச்சு. அவனுக்கு நானும் ஒரு 25 வயசுலேருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு 31 வயசு வரைக்கும் கல்யாணம் முடியல. இப்போ உங்களை மாதிரி ஜோசியரை பார்த்து அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு நடக்கலை. அதே போல் இப்போது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நல்லா தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம். நல்லா தான் பொருத்தம் இருக்குன்னு நான் கல்யாணம் முடிச்சு வச்சோம். ஒன்றுக்கு ஒன்று பெரிய பிரச்சனைங்க, நிம்மதி போச்சு. ஆக திரும்பவும் சொல்கிறேன், கல்யாணம் முடியலையா, கல்யாணம் முடிஞ்சு பிரச்சனையாக இருக்கா, அதே அரசு வேலை கிடைக்கலையா, நல்ல வேலை கிடைக்கலையா, அதே நேரத்தில் வந்து கல்யாணமே குழந்தை இல்லாமல் இருக்கா, சொத்து பிரச்சனைகளா, தொழில் யாருக்குனாலும் ரொம்ப மோசமாக இருக்கா, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்னங்க சொல்ல போகிறேன். முதல்ல ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் நம்மை படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உலகத்தில் எல்லாருக்குமே சரியாக நடக்கக்கூடிய அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி இந்த பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுகின்றன. அதன் மூலம் தான் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு பலன் சொல்லப்படும். அதனால தான் ஆணித்தனமாக உறுதியாக சொல்கிறேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்பு. இங்கே வரக்கூடியவங்க நல்லா நடக்கணும். ஏன் இதை திரும்ப திரும்ப அடித்து சொல்கிறேன், ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா, இறைவன் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சக்தியை இங்கே பிரம்ம சக்தி மூலம் உங்களுக்கு தருவதற்காக என்னை ஆண்டவன் படைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படுற வேதனைகள்லேருந்து நல்லது நடக்கணும், உங்களுக்கு நீங்கள் படுற கஷ்டத்துலேருந்து நல்லது நடக்கணும். அது எந்த பிரச்சனையானாலும் ஒரு முறை அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கணும். அதுதாங்க எனக்கு ரொம்ப முக்கியம். இங்கே வரக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்லபடியாக திருமணம் நடக்கும், நல்ல தொழில் ஓடணும், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கணும், நல்ல சொத்து கிடைக்கணும், நல்ல அரசாங்க கிடைக்கணும், அதுதான் முக்கியம். சரிங்களா? அதை இது வந்து அத்தனை பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். இங்கே ஏதாவது சந்தேகம், அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.